நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்திருந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கடந்த 1986 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை கட்டப்பட்ட 960 வீடுகள் சிதிலமடைந்து காணப்பட்டுள்ளது. இதனை முந்தைய ஆட்சி காலத்தில் சிதிலமடைந்த 960 வீடுகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிதாக வீடு கட்டித் தருவதாக உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டுமான பணிகளுக்கு எந்தவித முறையான ஓபன் டெண்டரும் கோராமல் தனிநபர் ஒருவரின் அண்டர் கிரவுண்ட் சிபாரிசின் பேரில் அவுரா மிரா டெவலப்பர்ஸ் LLP என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் இந்த திட்டத்திற்குள் அத்துமீறி நுழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குடியிருப்பு வாசிகளுக்கு எவ்வித சட்டப்பூர்வமான தனிநபர் ஒப்பந்த கடிதமும் வழங்காமல் திரும்ப பெற இயலாத ஒப்பந்தம் என்று ஏமாற்று பத்திரத்தில் கட்டாய கையெழுத்து வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிக்க தொடங்கி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதியன்று 960 வீடுகளும் முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த தனியார் கட்டுமான நிறுவனம் வீடுகளை கட்டித்தராமல் ஏமாற்றி வருவதாகவும், வீடு கட்டித்தர வேண்டும் என்றால் உழவர் சந்தைக்கு முன்னால் உள்ள இடத்தையும் கோவில் பூங்கா அமைந்துள்ள பகுதியையும் அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என பிளாக்மெயில் செய்வதாகவும் குடியிருப்பு வாசிகள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். நாங்கள் சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு பின்னாடி எங்கள் வீடு 960 வீடு இருக்குங்க எங்களோடது. அதில் எல்லாமே இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அது எங்கள் சொந்த காசில் நாங்கள் வாங்கின வீடு, சொந்த உழைப்பில் வாங்கின வீடு, அதெல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க வீடையே. இப்போ வீடு இல்லைங்க, நாங்கள் எல்லோரும் வெளியே வாடகை கொடுத்து இருக்கிறோங்க. எங்களால் வாடகை கொடுக்க முடியலைங்க. இப்போ குழந்தை குட்டிகளெல்லாம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறக்கும் அதுக்கு அனுப்புறக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா ஆலோசனை கவர்மெண்டே எடுத்து எங்களுக்கு அந்த வீடை கட்டி கொடுங்க. வேறு யார்ட்டையும் எங்களுக்கு கொடுக்கறக்கு பில்டர்கிட்ட யார்ட்டும் கொடுக்கறக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால உங்கள்கிட்டயே தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்களே எங்களுக்கு நல்ல ஒரு வழி காமிச்சு கொடுங்க. தனியார் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க? தனியார் நிறுவனம் 2 வருஷமாக 3 வருஷம் ஆச்சுங்க எங்கள்கிட்ட வாங்கி ஃபுல்லாக இடிச்சு போட்டு நான் கெட்டித்தர சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலைங்க. அதனால தான் இப்போ நாங்கள் புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களால் எங்களுக்கு முடியுங்கிற நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். பள்ளிக்கூடம் அப்புறம் பூங்கா இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அந்த பூங்கா அந்த பள்ளிக்கூடம் எல்லாமே அவங்க கையகப்படுத்திட்டாங்க. இப்போ எங்களுக்கு உண்டான வீடும் இடமும் இருந்தாலும் போதுங்க. எங்களுக்கு இடம் கொடுத்தாலும் நாங்களாக வேணாலும் சம்பாதிச்சு கட்டிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ரொம்ப 1 சென்ட்னா 1 சென்ட் கிடச்சா போதும். எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பில்டர்ஸே எடுத்துக்கிறாங்க. அவங்களே எழுதி வாங்கிக்கிறாங்க. அந்த பில்டர்ஸ் மாதிரி வரவங்க பூராமே எழுதி வாங்குறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே எங்களோட இடத்த எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் எதுவுமே இல்லாமல் வெளியே நிற்கிறோங்க. இப்போ 960 குடும்பங்களும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும், தங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த நிலத்தையாவது தங்களிடம் ஒப்படையுங்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நாங்கள் 2021 இதுக்கு வேண்டி போராடிட்டு இருக்கோம். 2022 அதை ஒரு கூட்டு நடவடிக்கை குழுன்னு ஒன்று DMK டாமினேட்டட். அது அவங்க ஒரு கமிட்டியை போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கலை. தேர் நாட் எலெக்டட், தேர் ஒன்லி நாமினேட்டட். அவங்கள வச்சு ஒரு இது அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஒரு பில்டரை போட்டாங்க. அவள் இது வரைக்கும் வீடே கட்டினதில்லை. இட் இஸ் an LLP கன்சர்ன். LLP கன்சர்ன்னா ஒரு பார்ட்னர் ஓடிட்டானா நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிற்கணும். அவன் மேலே என்ன மல்டி மில்டனாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் இடித்து 2 வருஷத்துக்கு மேலேயாச்சு. எல்லாமே ரோட்டுக்கு கொண்டங்க. எங்கள் சொந்த வீடு பத்திரம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் எங்கள் சொந்த வீட்டில் இருந்துகிட்டே எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களால் வாடகை கட்ட முடியலைங்க. ரொம்ப சிரமம். குழந்தைகளை படிக்க வேண்டிய எல்லாமே சிரமப்படுறோம். எங்களுக்கு வீடு ஹவுசிங் போர்டு கட்டி தந்தால் நல்லது. இல்லைன்னா எங்களோட இடத்த கொடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு ஃபண்டை வச்சு நாங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குங்க. வேறு இவன் கட்டித்தர்றது பில்டர் 1.5 ஏக்கர் இல்லைங்க, இது 9 ஏக்கர் அவரே சொந்தமாக எடுத்து, அதுவும் உழவர் சொந்தம் முன்னால் இருக்கிற வீடு இடம் அவருக்கு வேணுங்கிறாரு. எங்களை பின்னால் கொண்டு போயிட்டார். அப்புறம் அவர் அங்கே இருக்கிற கோயிலை சரி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாரு ஒழிய எங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு அக்கறையே இல்லைங்க.
இது அந்த சங்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் கோவில் அரங்காவலர். அவருக்கு கோவில் தான் முக்கியம், நாங்கள் முக்கியம் இல்லை. அவர் சொந்த வீடு கட்டிட்டு நல்லாவே போயிட்டார். நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம். முறையான வரைபட அனுமதி இல்லாமலும் கோவை சர்வதேச விமான நிலையத்தின் வான்வெளி எல்லை கட்டுப்பாடுகளை மதிக்காமல் 198 அடி உயர அடுக்குமாடி உட்கட்டமைப்பை எழுப்ப அந்த கட்டுமான நிறுவனம் முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. 960 வீட்டுக்காரங்களும் என்னன்னு சொல்லி உங்கள் பத்திரமெல்லாம் வாங்கினாங்க? எல்லாமே சொந்தம், எல்லாமே விற்பனை பத்திரம் சார். ஹவுசிங் போர்டுன்னு எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு சொந்தம். அதில் வந்து யூடிஎஸ் கொடுக்காத விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் யூடிஎஸ்க்கு வேண்டி யூடிஎஸ் இல்லைன்னா தரமட்டம் ஆயிடுச்சுங்க இடம். யூடிஎஸ்ன்னா நான் எங்கே போய் தேடுறது? யூடிஎஸ் இருந்ததுன்னா போய் தாசில்தார்கிட்ட போய் என்னோடது அளவு கொடுன்னு சொல்லலாம். யூடிஎஸ்க்கு வேண்டி போராடிட்டு இருக்குங்க ஹவுசிங் போர்டில். அவன் வேணும்னே தாமதப்படுத்துகிறாருங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறனால அவர் தாமதப்படுத்துகிறாரு. எங்களுக்கு யூடிஎஸ் கிடைக்கணும். வேற எங்களுக்கு வந்து அப்புறம் இடிச்சு எங்கள் வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க. அதில் இருக்கிற ஜன்னல் கம்பி எல்லாத்துக்குமே 3 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஹவுசிங் போர்டுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு பைசா இது வரைக்கும் கொடுக்கல. எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 20 லட்ச ரூபா 20,000 ரூபா வர வேண்டியிருக்குது. அது கிடைச்சாது எங்களுக்கு எங்களோட மண், எங்களோட ஜன்னல், எங்களோட டேங்க்கு எல்லாமே வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நடந்த மோசடியால் 960 குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.